எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். எனக்கு இப்படி பேசுறத பார்த்தா முன்னாடி இந்த விஜேனா வந்து பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோல நான் ரொம்ப நாளா இந்த கிளே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை தான் பண்ண போறேன். இந்த குப்பி வாங்கி இருந்துச்சுல, குப்பி வந்து அதுக்கு மேலே வந்து இலை போட சொன்னாங்க. இலை போட்டால் வந்து அதை வச்சு விளையாடும், அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாகும்னு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தான் மீனை வளர்த்தேன். ஆனால் மீனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒன்று பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா அந்த இலை மேலே தான் தூங்குது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இலை மேலே மீன் தூங்கி பார்த்ததே இல்லையா? அது அழகாக அது ஒரு பெட்டு மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு மேலே அப்படியே தூங்கிக்கும். சைடில் பண்ணி வச்சிருக்கா, இதான் பெட்டு. குப்பி குப்பி நான் எங்கே கூப்பிட்டாலும் ஓடி வந்துடும். குட் பாய். உன்னை ஏதோ வீடியோ எடுக்கன்னு வந்துட்டியோ, எழுந்துட்டியோ? நான் என்னைக்கு லாங் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் வந்து இங்கேயோ போர் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு தோசை தான் சுட்டேன். என்னடா தோசை வேகவே மாட்டேங்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே கேஸே எரியலை. திருப்பி கேஸை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணாலும் எரிய மாட்டேங்குது. கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரில. இருந்த வரைக்கும் போதும் ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். அது என்ன பண்ணேன்னு தெரில. பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஆமாம், கேஸ் காலி ஆகிட்டு. இன்னைக்கு என்னென்னமோனா பண்ணணும்னு நினச்சி வச்சேன். கேஸ் சமையல் கிடையாதுனால நான் வேற ஜாலியாக இருக்கேன். ஓகே, 2 நாள் சமையல். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நான் புக் பண்ணவே மறந்துட்டேன். அதனால 2 சிலிண்டர் இப்போ இது இன்னும் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இதை நான் பிளான் பண்ணி பண்ணலை, நான் மறந்துட்டேன். இல்லை 2 நாள் கழிச்சு தான் வரும். அதனால 2 நாள் சமையல் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இதுதான் பண்ண போகிறேன். இது மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த உருண்டை பண்ணியாச்சு. உருண்டை பண்ணி இப்போ அதுக்கு கீழே குட்டி குட்டி ஜூம் அவுட் ஆகுதுல, குட்டி குட்டி உருண்டை பண்ண போகிறேன். இதில் எவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? எனக்கு வந்தும் தொலையாது இதெல்லாம். சரி, ட்ரை பண்ணுறேன். ஒட்ட மாட்டேங்குதா? அதனால சும்மா அழுத்துறேன்னா அழுத்தும் போது இப்படி அழுத்தும் போது ரவுண்ட்ல இருந்து இப்படி போயிருது. நான் என்ன பண்ணேன்? சரி, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. கியூட். பேஸு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு 2 கண்ணு வைக்க போகிறோம். கண்ணு விழுந்து போயிருது. பேசாம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட போகிறேன். முடிஞ்சுது. இது கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. குப்பிக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா காட்டுறேன். அடுத்தது இது பண்ண போகிறோம். இது ஈஸி தான் நினைக்கிறேன். இது பண்ண போகுது, பார்ப்போம். அடுத்த இது வந்து மஷ்ரூம் பண்ண போகுது. மஷ்ரூம்க்கு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே மருதாணி வைக்க மாதிரி இப்படி வச்சுட்டா இந்த மாதிரி கிடைக்குதா? இப்போது இங்கே ஒரு ஹோல் இருக்கா, இதுக்குள்ளே அந்த வெள்ளை இதை அப்படி கீழே வச்சுட்டா நான் காட்டுதேன். இது அடியில் சொருனா மஷ்ரூம் மாதிரி வரும்னு பார்த்தா இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கலாம். மஷ்ரூமுக்கு மேலே வந்து வெள்ளையா அப்படி வைக்கிற மாதிரி, அப்போ தான் அது மஷ்ரூம் மாதிரி தெரியுங்கிறதுக்காக. இதே நம்ம ஸ்ட்ராபெரியும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரிக்கு பச்சை கலர் இது மாதிரி சரி ஓவராக பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இது போதும், வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆகுது. 10 மணிக்கு ஆரம்பித்தேன், 11 மணிக்கு 10 நிமிஷம் ஆக போகுது. இன்னும் 3 தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா அங்கங்கே இப்படி ஒட்டி விட்டுரும். அழகாக இருக்கும். இந்த இப்படி ஒட்டி விட்டுட்டா மஷ்ரூம் மாதிரியே இருக்கும், சும்மா ரேண்டமாக. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் என்னைக்கு சிவப்பு கலரில் இருக்குன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது, சரியா? இருக்கும். எப்படி நல்லா இருக்குல்ல? இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதை நானே வச்சேன், இது கிடையாது. ஆனால் சும்மா வச்சேன், ஒரு க்ரீன் கலர் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. மரம் மாதிரி. இது மரமா? எப்படி நல்லா இருக்கா? ஓகே, ஸோ 2வது முடிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? இதுதான் நல்லா இல்லை, நான் தெரியாமல் இதை கொண்டு வச்சுட்டேன். ஐயோ,
அந்த மேலோடியே வச்சிருக்கலாம். சரி ஓகே, அடுத்தது. ரொம்ப டயர்ட் ஆயிருது. நெக்ஸ்ட் பெண் குயின். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பண்ணி பார்ப்போம். இங்கே எப்படி மண்டை ஒரு இது, கீழே மூக்கு, கண்ணு. பண்ணிடலாம். பெண் குயின் மாதிரியே வர மாட்டேங்குது, ஏதோ மலை குரங்கு மாதிரி வருது. நான் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபுல் நான் பண்ணிட்டு சொல்லுவேன். என்னைய பார்த்து லியான்றவங்களும் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். பிளாக்கா இந்த இருக்கு பிளாக். என்ன பண்ண போறீங்க மேன்? சரி, நான் பெண் குயினை முடிச்சிட்டு வர்றேன். எங்க என் பெண் குயின்? பெண் குயின் மண்டை ஏதோ சொட்டை விழுந்து மண்டை இருக்கு. மண்டையை கவர் பண்றேன். இது லியான்றவங்க பண்ணது கூட பெண் குயின் மாதிரி லைட்டா இருக்கு. நான் பண்ணது நாய், மலை குரங்கு நாய் மாதிரி இருக்கு. இல்ல இதுல இந்த நடுவுல வெள்ளை போட்டு வர்றேன். நான் லியான்றவங்க பண்ணதுதான் நல்லா இருக்கு, நான் பண்ணது பைத்தியம் மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, இது கொஞ்சம் குண்டு பெண் குயின். இதுதான் லாஸ்ட் பண்ண போகுது, அவ்வளோதான். இப்போ வந்து 2-3 ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு இங்கே 2 அந்த மஷ்ரூம். கேவலமாக தான் இருக்கோ, பரவாயில்ல. எனக்குலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி ஒழுங்கா வந்துச்சு, நீங்க கண்ணு வச்சீங்க, அதனால அதுவும் ஒழுங்கா வத தொலைமா. ஆமா, ஃபர்ஸ்ட் நல்லா தான். ஸ்ட்ராபெரி இல்ல, மஷ்ரூம். அவ்வளவுதான், எல்லாம் பண்ணியாச்சு. என் கண்ணே பட்டு விடப்ப அதனால. பட் நல்லா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. எப்படி நம்ம பண்ணது? அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிற கலர் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்தேன்னா அது என்னமோ ஒரு உலக உருண்டை மாதிரி வந்திருக்கு. இந்த கண்ணு வைக்காமே அது நல்லா இருந்துச்சு, கண்ணு வச்சு நல்லாவே இல்லைல்ல. நம்ம இப்படி திருப்பி வச்சிருவோம். இது வேற விழுந்து ஓகே டன். இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரியா? எது வந்து நான் சூப்பரா பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். இன்னொரு 2-3 பெட்டிலாம் கிடக்குது. பட் நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அதை பண்ணி பார்க்க போறேன். மாதிரி நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. வெளியே போய் சுத்திட்டு இந்த வெயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுக்கு இப்படி வீட்டுக்குள்ள இருந்து எதையாவது நேரம் போறதே தெரியல. மணி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் இவ்வளோத்தையும் பண்ணேன். பட் இது ரொம்ப ஜாலியா இருக்கு, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா குழந்தைங்களுக்குன்னா நல்லா விளையாட்டு இதா இருக்கும். பட் இதை எடுத்து வாயில இல்ல மூக்குக்குள்ளனா போட்டுறக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியா இருக்குல்ல. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் என்ன போடன்னு எனக்கே தெரியல, பட் ஏதாவது போட்டு உங்ககிட்ட வருவேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க நான் டைம் போடுற இடத்துக்கு. நாளைக்கு திங்கக்கிழமைக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க.